டைனோ கதைகள். Fantastic! Clap, 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 clap. I am Aisha Nadarajan. நாங்கள் அனைவரும் இணைந்து உங்களுக்கு டைனோசர் கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த கதைகளை நாங்கள் சொல்லவில்லை. இந்த கதைகளை சொல்பவர்கள் இங்கிருக்கும் 2 டைனோ குட்டீஸ். இவருக்கு பேர் டைனோ, இவர் பேரு டயானோ. டயானோவும் டைனோவும் 231 மில்லியன் ஆண்டுகள் கடந்து நம்முடைய பூமிக்கு ஒரு டைம் டிராவலில் இங்கே வந்துட்டாங்க. இவங்க இங்கே வந்து எங்களுக்கு சொல்கிற கதையை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். முதல்ல இப்போ டைனோசர் ஃபேக்டோட ஆரம்பிக்கலாமா? ஃபேக்ட் எங்க பாருங்க, எடுங்க ஃபேக்ட். டைனோ ஃபேக்ட். குட். டைனோ ஃபேக்ட். நண்பர்களே, அருமையான ஃபேக்டை இன்னைக்கு டைனோ கொடுத்துருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பயன்படுகின்ற கறி பூமிக்கடியிலேருந்து தான் நீங்கள் எடுக்கிறீங்க, கோல். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற டீசல், பெட்ரோல், க்ரூட் ஆயில் பூமிக்கடியிலேருந்து தான் எடுக்கிறீங்க. இதெல்லாம் நாங்கள் தான் கொடுத்தோம். நாங்கள் அந்த காலத்தில் அவ்வளவு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தப்போ இறந்து போய் திடீர்னு புதைப்படிவமாக மாறி பூமிக்கடியில் போயிட்டோம். எங்கள் காலத்து மரங்கள் நாங்கள்லாம் தான் பிற்காலத்தில் கரியாகவும் நாங்கள் உங்களுக்கான க்ரூட் ஆயிலாகவும் மாறி போய் பூமிக்கடியில் இருக்கோம். அப்படிங்கிறது தான் இன்னைய ஃபேக்ட். இன்னி ஸ்டோரிக்கு போகலாமா? ஸ்டோரி எங்கே இருக்கு, எடுங்க. ஓ, பார்த்து எடுங்க, முள்ள எடுங்க, அது வாலில் மாட்டிக்க போறீங்க. சூப்பர். தாக்கும் டைனோசர், அதுதான் இன்றைய கதை. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதை. தாக்கும் டைனோசர். ஒரு ட்ரைனாசரஸ் எக்ஸ், அது ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. அந்த ட்ரைனாசரஸ் எக்ஸ் ரெக்ஸ் என்ன பண்ணிச்சு, இருக்கிற டைனோசரெல்லாம் தாக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு தடவை வந்தது. வரும்போதெல்லாம் இந்த விலங்குகள் விழுந்தடிச்சு ஓடும். பாவமாக இருக்கும். நரி ஓடும், இந்த பக்கம் சிங்கமே பயந்தடிச்சு ஓடும், இந்த பக்கம் ஆடு ஓடும், மான் ஓடும், எல்லாம் விழுந்தடிச்சு ஓடும். பிடிச்சி அது தின்னுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் எல்லாருமா சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணாங்க. பஞ்சாயத்துனா என்ன? ஊரில் இருக்கிற எல்லாரும் கூடி உட்காந்து ஒரு பிரச்சனையை பேசுறதுக்கு பேர் தான் பஞ்சாயத். அப்போ எல்லாரும் வந்து பேசினாங்க, என்ன இந்த ட்ரைனாசரஸ் இந்த மாதிரி பண்ணுது, எங்களை வந்து தாக்குது, நம்ம தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், அதை எப்படியாவது போட்டு தள்ளிடணும், என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது அருமையான ஐடியாவை இந்த குட்டி டைனோ கொடுத்தது. காதில் போய் நரியோட காதில் சொல்லிடுச்சு. நரி உடனே சூப்பர் ஐடியா அப்படின்னுச்சு. சிங்கம் வந்து என்ன பண்ணணும், சும்மா இருங்க, நீங்கள் ராஜா கீஜாலாம் அப்புறம், முதல்ல ட்ரைனாசரஸை தாக்கணும்னா நமக்கு 2 நண்பர்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நண்பர்கள் யாருன்னா, ஒன்று பருந்து, ஒன்று கழுகு. 2 நண்பர்களையும் வர வச்சு அவங்க எல்லாரும் சேர்ந்து ராத்திரியோட ராத்திரியாக ஒரு திட்டம் போட்டாங்க. அடுத்த நாள் எதுவுமே வரல, அதுக்கடுத்த நாள் எதுவுமே வரல. 3ஆவது நாள் எங்கேருந்தோ அந்த ட்ரைனாசரஸ் வந்துருச்சு. அப்படின்னு கடிக்க வந்த உடனே வானத்தை பார்த்து குட்டி டைனோ அப்படின்னு கத்திட்டு, உடனே நரி வந்து பீன்னு உள்ளிட்டுது. எங்கேருந்தோ கழுகு, பருந்து 2ம் பறந்து வந்து இந்த ட்ரைனாசரஸ் அப்படிங்கிற அந்த பெரிய டைனாசரோட ஒரு கண்ணிலையும் உட்காந்து குத்துன்னு குத்தி கண்ணை காலி பண்ணிடுது. அது கண் தெரியாமல் போனவுடனே ஐயோ நீங்கள் எங்கேயும் ஓடின உடனே எல்லா மிருகமும் சேர்ந்து அது மேலே உழுந்து பிச்சு பிடுங்கி அதை தள்ளி விட்டு அதுக்கு மேலே நின்று குரங்கிட்ட விக்கெட்டப்பான்னு டான்ஸ் ஆடி அது துடிச்சு ஐயோ அப்படின்னு விழுந்தடிச்சு காட்டுக்குள்ளே ஓடி போச்சு. அதுக்கப்புறம் அந்த டைனாசர் வந்ததே கிடையாது. நாம் ஓரளவுக்கு பொறுமையோடு இருக்கணும். ரொம்ப எதிரிகள் தாக்குனா நம்ம என்ன செய்யணும், பஞ்சாயத்தை கூட்டி மக்களை பேசி முடிவு பண்ணி எதிர்த்து போராடணும். ஓகே, இன்னைய டைனோசர் கதை ஓவர். இப்போ நம்ம கேள்விக்கு போறோம். கொடுங்க. என்ன ஒன்றுங்கானோ? ஓ, பேக் சைடா? கேள்வி. மின் கம்பிகளில் உட்காரும். மின் கம்பினா என்னது? எலக்ட்ரிக்கல் கம்பி. ரோட்ல பார்த்துருக்கீங்களா? எலக்ட்ரிக் கம்பி.
அது எல்லாரும் நீ பார்த்துருக்கல எலக்ட்ரிக் ஒயர் அது பார்த்துருக்கல அதுதான் நீ பார்த்துருக்கல. இந்த எலக்ட்ரிக் ஒயர்ல உட்கார்ற பறவை காக்கா அதுக்கு ஷாக் அடிக்காதது ஏன்? இதுதான் கொஸ்டின். எலக்ட்ரிக் பறவை, அந்த பறவை வந்து எலக்ட்ரிக் ஒயர் மேலே உட்காரும் பொழுது அதுக்கு ஏன் ஷாக் அடிக்கல அப்படின்னா, அந்த ஒயரில் ஒரு சார்ஜ் தான் போயிட்டுருக்கு, எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இன்னொரு ஒயர் கூடவே இருக்குது, அதில் தான் அடுத்த சார்ஜ் போயிட்டுருக்கு. 2 ஒயர்லேயும் 2 கால் வச்சாதான் அந்த காக்காய்க்கு ஷாக் அடிக்கும். ஒரே ஒயரில் வச்சா அடிக்காது. ஆனால் அப்போ நம்ம தரையிலேருந்து ஒரே ஒயரை தொடலாமா? தொடக்கூடாது. ஏன்? தரையில் எர்த்து இருக்குது. அந்த எர்த்தோடு சேர்ந்து நம்ம பிடிக்கும் பொழுது எர்த்துக்கும் சேர்த்து நம்ம சர்க்கியூட் ஆகிடுவோம். எனவே தரையிலேருந்தும் அதை பிடிக்கக்கூடாது. ஆனால் அந்த ஒரு ஒயரை மட்டுமே 2 காலையும் வச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு சார்ஜாக போகிறதுனால காக்காவுக்கு ஷாக்கு அடிக்கிறது இல்லை. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. ஓகே, எபிசோட முடிச்சுக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.